இந்த காணொலி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். கோவையில் பார்த்தீங்கன்னா சூலூரில் ஒரு 10 வயது சிறுமியை வந்து முகத்தை சிதைச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை பற்றி டிவிக்கோடைய தாவேக்காவுடைய அமைச்சர் பெண் அமைச்சர்கிட்ட கேட்கும்போது அந்த அமைச்சர் வந்து இது இப்போ பேச வேண்டியதில்லை, அப்புறம் பேசலாங்கிறாங்க. ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை பற்றி பேசுறதுக்கு தயங்குறாங்க. இப்போ பேச வேண்டியதில்லை, அது அவங்களுக்கு முக்கியமாக தெரியல. என்னடா இப்பதானே ஆட்சிக்கு வந்தாங்க தாவேக்கா, 20 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள தாவேக்காவை பத்தி விமர்சிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் இதை பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில் அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க, சும்மா போய் பாருங்க. இதே சினிமாவில் முதலமைச்சர் விஜய் என்ன செய்யறாரு? ஒரு பெண்ணை தொட்டால் பாலத்துக்கடியில தொங்க போட்டாரு. ஆனால் அதை இன்னைக்கு முதலமைச்சராக செய்ய முடியுதா? தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு குழந்தை, எத்தனையோ குழந்தைகள் பாலியல் பலாத்கார வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் சரி செய்யணும். நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறது முக்கியம் கிடையாது, இந்த குற்றம் நடக்காம தடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? மரணத்தை தவிர இங்க வேறு தண்டனை இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, மரணத்தை தவிர வேறு தண்டனை இருக்கக்கூடாது. அப்போ மரணத்தை கொடுத்தால் அவன் பயப்படுவான். அப்போ அந்த பயத்தை கொடுங்க அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது. அண்ணன் சீமானும் எங்கள் ஆட்சியில் பெண்ணை தொட்டால் அவனை சுற்றுவண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி தோத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று அதே கோவை சூலூர்ல போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த பெண்கள் மீது தொடுக்கப்படும், குழந்தைகள் மீது தொடுக்கப்படும் இந்த பாலியல் வன்கொடுமை தடுக்கப்படும். இந்த சினிமால சீன் காமிச்சிட்டு நடிச்சுட்டு வந்தா மட்டும் இதுனா சாத்தியமாகிறது. சினிமாவில் நடிச்சா மட்டும் பத்தாது, களத்திலையும் செய்யணும். இந்த சினிமா படத்தை பார்த்து தானே இத்தனை பேர் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இது மாதிரி எங்கள் முதலமைச்சர் செய்வாரு அப்படின்ட்டு. சினிமா வேறு, அரசியல் களம் வேறு. இங்க அரசியல் களத்தில் இருப்பவர்களை, அரசியல் மக்கள் பணியில் மக்களோடு மக்களாக நிற்பவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த நிலத்தில் ஒவ்வொரு அரசியலும் மாறும். சினிமா என்றும் சினிமாதான், நடிப்பவன் என்றும் நடிகன் தான். நன்றி. நாம் தமிழ்.